சர்வதேச இளைஞர் மாநாடு முதற் தடவையாக அடுத்த வருடம் இலங்கையில் நடைபெறவுள்ளது. ஆசிய கண்டத்தில் முதற் தடவையாக சர்வதேச இளைஞர் மாநாடு ஒன்றை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் இலங்கைக்கு கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான கலந்துரையாடல் நியூயோர்க்கில் நேற்று நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, ஐநா செயலாளர் நாயகத்தின் இளைஞர் விவகாரங்களுக்கான பிரதிநிதி அகமது அல் ஹிந்தாவி உள்ளிட்ட இளைஞர் மாநாட்டுடன் தொடர்புடைய இளம் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். அடுத்து வெளிநாட்டுச் செய்தி. பாகிஸ்தானில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது மேலும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடந்த 24ஆம் தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 நாட்களின் பின்னர் ஏற்பட்ட இன்றைய நிலநடுக்கம் வர்த்தக நகரமாகிய கராச்சியிலும் சிந்த் மற்றும் பலுசிஸ்தான் பகுதிகளில் நிகழ்ந்துள்ளது. குறித்த பிரதேசங்களில் 200 முதல் 300 வீடுகள் இடிந்துள்ளதாகவும் இதுவரை 18 பேர் பலியாகி இருப்பதாகவும் 30 பேர் காயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளில் சிக்கியுள்ள பல உடல்களை மீட்பு படையினர் மீட்டு வருவதாகவும் அவரான் பகுதியில் 3000 வீடுகள் வரை இடிந்துள்ளதாகவும் உயிரிழப்புகளின் விவரங்கள் இதுவரை கணிப்பிட முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மற்றொரு உள்நாட்டு செய்தி. நடைபெற்று முடிந்த மாகாண சபை தேர்தலில் சரத் பொன்சேகாவின் ஜனநாயக கட்சி 2 மாகாணங்களில் 5 ஆசனங்களை கைப்பற்றியமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த தேர்தல் பெறுபவர்களின் பிரகாரம் ஜனநாயக கட்சி வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களின் 3வது அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக களமிறங்கிய சரத் பொன்சேகா இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஸ்தாபித்திருந்தார். இந்த முறை நடைபெற்ற மாகாண சபை தேர்தலிலேயே ஜனநாயக கட்சி முதன் முறையாக தேர்தல் களத்தில் இறங்கியிருந்தது. சரத் பொன்சேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் அவரை தொடர்ந்தும் விமர்சித்து வந்தனர். ஜனாதிபதி தேர்தலின் போது சரத் பொன்சேகாவை பொது வேட்பாளராக நிலைநிறுத்திய கூட்டமைப்பின் பிரதான கட்சி ஒன்றும் அவர் குறித்து விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. அன்று வெற்றி பெறும் எதிர்பார்ப்பிலேயே நாம் புது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கியிருந்தோம். எனினும் எமது தீர்மானத்தில் குறைபாடுகள் காணப்பட்டதால் வெற்றி பெற முடியவில்லை. அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அது அன்று இடம்பெற்ற குறைபாடொன்று. எமது தீர்மானத்தில் குறைபாடு இருந்தமை தெளிவாகின்றது. வெற்றி தவறியதும் வெற்றி கிடைக்காமைக்கு அந்த குறைபாடே காரணம் என்பது எமக்கு தெளிவாகின்றது. இந்த அரசியல் கலாச்சாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல நாம் இடமளிப்போமாயின் எமது எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் அன்புடன் வளர்க்கின்ற பிள்ளைகளுக்கும் இந்த வாழ்க்கை வாழ இடமளிப்போமாயின் அவர்கள் எம்மை ஒரு நாள் சபிப்பார்கள். தேர்தலுக்கு அச்சமடைந்துள்ள விக்ரமசிங்க 2015ஆம் ஆண்டு யாரை பலிக்கேடாக்குவது என தேடுகின்றார். பொன்சேகா போன்று தமது அளவை அறிந்து செயற்படாத ஒருவர் இருந்தால் அவரை விக்ரமசிங்க தயார்படுத்துவார். 20 மில்லியன் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாது போலி வாக்குறுதிகளை வழங்கி எதிர்பார்ப்புகள் சிதைக்கப்படுகின்றன. ஜனாதிபதியாக முடியும் என கோரி யுத்தத்தை முன்னெடுத்த முன்னாள் ராணுவ தளபதியை ஏமாற்றினார்கள். தூதுவர் ஆலயங்களின் ஏமாற்றும் நடவடிக்கையே அது. தூதுவர்களே முன்னாள் ராணுவ தளபதியை ஏமாற்றினர். தமது சுய லாபத்திற்காக வடக்கு, தெற்கு, கிழக்கு என அனைத்து பகுதி மக்களையும் ஏமாற்றினார்கள். மாகாண சபை தேர்தல் பெறுபவர்கள் இறுதியில் சரியான பதிலாக அமைந்துள்ளது. எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் ஏனைய அரசியல் கட்சிகளின் செல்வாக்கை குறைத்து வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் தமது வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்ள சரத் பொன்சேகாவின் கட்சிக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது. மக்கள் எம்மை ஏற்றுக்கொண்டுள்ளனர். எமது பயணத்தை எம்மை அனுமானித்துள்ளார்கள். நாம் செல்லும் பயணத்தின் ஊடாக வெற்றியை அடைய முடியும் என நாம் நம்புகின்றோம். ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்கடத்தும் நடவடிக்கையுடன் தொடர்புடைய மற்றொரு வர்த்தகர் உள்ளிட்ட குழுவினர் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது.
வடபகுதி மக்களிடமிருந்து கிடைத்த எழுத்து மூல முறைப்பாடுகளின் பிரகாரம் இவர்கள் தொடர்பான தகவல் வெளியானதாக மாத்தறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்ட கோடீஸ்வர வர்த்தகர் உள்ளிட்ட 27 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களிடம் மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. நுவரெலியா மாகஸ் தோட்டத்தில் காணாமல் போயிருந்த 7 வயது சிறுமி இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை பிற்பகலில் இருந்து சிறுமி காணாமல் போனதாக அவரது தாயார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். சதாசிவம் நிவேதா என்ற குறித்த சிறுமியின் சடலம் மாகஸ் தோட்டத்தில் உள்ள தேயிலை தோட்ட தண்ணீர் கால்வாயிலிருந்து இன்று மீட்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் நுவரெலியா பதில் நீதவான் இன்று முற்பகல் விசாரணைகளை நடத்தியிருந்தார். குருநாகல் மற்றும் நேட்டம்பூவா ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற இருவர் வாகன விபத்துகளில் 2 உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். குருநாகல் தம்புள்ள பிரதான வீதியில் மெல்சிரிபுர நகரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு லாரியொன்று மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் பொல்கோல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லாரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை நிட்டம்புவ கண்டி வீதியில் இடம்பெற்ற மற்றொரு வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். டிப்பர் வண்டி மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் 21 வயது இளைஞன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பில் டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்து விளையாட்டுச் செய்தி. 61வது தேசிய பேட்மிண்டன் தொடரின் 15 வயதிற்குட்பட்டோருக்கான போட்டிகள் உள்ளிட்ட 3 வகையான வயது பிரிவுகளுக்கான முதல் சுற்று போட்டிகள் கொழும்பில் இன்று நடைபெற்றன. தேசிய பேட்மிண்டன் துறையில் முதல் தடவையாக 15 வயதுக்குட்பட்ட, 17 வயதுக்குட்பட்ட மற்றும் 19 வயதுக்குட்பட்ட வயது பிரிவுகளுக்கான போட்டிகள் இம்முறை உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய 15 வயதுக்குட்பட்ட, 17 வயதிற்குட்பட்ட மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட வயது பிரிவுகளுக்கான போட்டிகள் இலங்கை பேட்மிண்டன் சங்க தலைமையக அரங்கு மற்றும் ரோயல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றன. இந்த போட்டிகள் நாளைய தினம் நிறைவு பெறவுள்ளன. இதேவேளை 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான பகிரங்க போட்டிகள் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நாவலப்பிட்டி ஜெயதிலக மைதானத்தில் நடைபெறவுள்ளன. இந்த பேட்மிண்டன் போட்டிகள் கொழும்புக்கு வெளியில் நடைபெறும் முதல் சந்தர்ப்பம் இது என்பதுடன் தேசிய சாம்பியன் நிலுக்க கருணாரத்ன 12வது தடவையாக இந்த துறையில் கலந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னணி வீராங்கனை சந்திரிகா டே சில்வா 8வது தேசிய சாம்பியன் பட்டத்தை சுவீகரிக்கும் நோக்கில் இந்த தொடரில் பங்கேற்றுள்ளார். பிலிப்பைன்ஸை சேர்ந்த மேகன் யான் உலக அழகியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் விரிவான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக www.newsfirst.lk என்ற எமது இணையதள முகவரிக்குள் பிரவேசியுங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.